ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கோவில் கும்பாபிஷேகம் பார்க்க போகலாம். எங்கள் ஊரில் திரௌபதி அம்மன், மாரியம்மன், முருகன் எல்லா கோயிலுக்கும் 12 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிற கும்பாபிஷேகம் நடக்குது. வாங்க இப்போது நாம் கும்பாபிஷேகத்துக்கு போகலாம். இதுதாங்க எங்கள் ஊர் கோயில். இங்கே வந்து திரௌபதி அம்மன், மாரியம்மன், முருகன் கோயில் எல்லாமே இருக்குது. ரொம்ப ஃபேமஸான கோயில். இங்கே திரௌபதி அம்மன் வந்து இருக்காங்க. வருஷம் ஆனால் இங்கே திரௌபதி அம்மன் பண்டிகை வந்து போடுவாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. அதுதான் இப்போ எங்கள் ஊரில் நடத்திட்டு இருக்காங்க. அந்த கும்பாபிஷேகத்தை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கும்பாபிஷேகம் பார்க்குறது கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. நீங்களும் அந்த கும்பாபிஷேகத்தை பாருங்கள். ஊரே நல்லா களைகட்டி இருந்தது. செம்ம சூப்பராக இருந்துச்சு. கும்பாபிஷேகம் நல்லா சிறப்பாக பண்ணினாங்க. கும்பாபிஷேகத்துக்கு எல்லாம் பொங்கல் தான் தருவாங்க. இப்போல்லாம் காலம் மாறி போச்சுங்க. ஐஸ்கிரீம் தந்தாங்க. நாங்களும் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு திரௌபதி அம்மன் கோயில்கிட்ட வந்துட்டோம். அங்கே வந்து கூட்டம் ரொம்பவே இருந்தது. கும்பாபிஷேகங்கிறதுனால வெளியூரில் இருக்கிறவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ஃபேமிலியோடு இந்த மாதிரி ஒரு கும்பாபிஷேகத்துக்குள்ள கலந்துக்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் புண்ணியம். அது இல்லாமல் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா உரம்பரையெல்லாம் வீட்டுக்கு வருவாங்க. ட்ரோன் கேமராலெல்லாம் வந்து படம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. இந்த கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸான கோயில். இங்கே வந்து வருஷத்தில் பங்குனி மாதம் வந்து இந்த கோயிலில் வந்து பண்டிகை போடுவாங்க. அதாவது மகாபாரதத்தில் நடந்த திரௌபதி அம்மன், அர்ஜுனன் அந்த கதையை அப்படியே பண்டிகையாக போடுவாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்லபடியாக கும்பாபிஷேகம் ஆரம்பமாயிருச்சு. பாருங்க, நீங்களே ஐயரெல்லாம் அர்ச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியாக கும்பாபிஷேகம் இனிதே நடந்ததுங்க. கும்பாபிஷேகத்தை பார்க்குறது ரொம்பவே புண்ணியம். நம்ம பிறக்கிற ஜென்மத்தில் ஒரு வாட்டியாச்சு கோயில் கும்பாபிஷேகத்தை பார்க்கணும்னு சொல்லுவாங்க. நீங்களும் இதை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து அந்த புண்ணியத்தை வந்து சாமிக்கிட்ட இருந்து வாங்கிக்கோங்க. நல்லபடியாக எங்கள் ஊர் கோவில் கும்பாபிஷேகம் முடிஞ்சுது. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலியோட எல்லாரும் வந்து கோவில் கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிட்டாங்க. தீர்த்தம் வந்து இறைச்சாங்க. தீர்த்தம் லாஸ்ட்டாக கும்பாபிஷேகம் நடந்தோன்னா அந்த தீர்த்தம் இறைப்பாங்க. அந்த தீர்த்தம் வந்து நம்ம மேலே படுறது வந்து நம்மளுக்கு புண்ணியம். அதுக்கப்புறம் என்னங்க, பிரசாதம் தான். நாமளும் கூட்டத்தோட கூட்டமாக போயிட்டு இன்றைக்கி பிரசாதம் வாங்கிக்கிட்டு போகணுன்ட்டு சொல்லிட்டு ஃபேமிலியோட கிளம்பியாச்சு. ரொம்பவே கூட்டமாக இருந்துச்சு. எல்லாரும் இப்போ தீர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த செகண்டே பிரசாதம் கொடுக்குற இடத்துல தான் நின்னோம். நாங்களும் காலை டிஃபன் வந்து இன்றைக்கி கோயிலில் கொடுக்குற பிரசாதம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கூட்டத்துலேயும் நாங்களும் ஃபேமிலியோட எல்லாருமே பிரசாதம் வாங்கிக்கிட்டோம். ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. பிரசாதம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்து எல்லாரும் சாப்பிட்டோம். எனக்கு ஒரு சந்தோஷம். இன்றைக்கி காலையில் சமைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியோட கோயில் பிரசாதத்தை சாப்பிட்டோம். கோயில் பிரசாதம் ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு கும்பாபிஷேகத்தை பார்க்காதவங்க ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய், டாட்டா.